அம்மாட்ட சொல்ல அம்மா சொன்னிச்சு ஆர்ட்டையும் நீ கேட்க வேணாம். நான் இருக்கு வரையும் என்ற உயிர் இருக்கு வரையும் அவளையும் உன்னையவும் என்னால் ஏண்ட அளவுக்கு அவளுக்கு தொண்டுகளை செஞ்சு நான் பார்க்குறேன். நான் செத்ததுக்கு பிறகு நீ ஒரு போத்தல் மருந்தை வாங்கி எடுத்து நீயும் குடிச்சிட்டு அவளுக்கும் கொடுத்துட்டு சாவுங்க. போயிட்டு தங்கச்சி பாயா. என்ன அது ஏதோ சரியா வந்து அது அப்படிதான் செய்கிறாளோ என்னவோ. எந்த தலையில சத்தியம் பண்ணுக்கணும்னா கையை வச்சாலே அது எனக்கு அவள் ஏதோ எழுப்பி வந்த மாதிரி அந்த ஃபீலோட தானே நான் இப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறேன். அவள் வந்துருவாள்ன்ற நம்பிக்கையில தான் இன்றைக்கு 7 மாசம் 6 மாசமா இருக்கிறேன் அவளோட. அவளுக்காக தான் இந்த உதவி வருது. இப்ப அவளை பார்க்காம விட்டா கோழியை பார்த்து அவளை விட்டுட்டு கோழியை பாக்கி அப்ப அதுக்காக நான் இதை விட்டுட்டு அவள்கிட்ட இதை பார்த்து சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம். நாங்கள் இப்போ வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து செல்வாநகர் என்ற இடத்துல வந்து நிற்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கடந்த சில நாட்களுக்கு முதல் வந்து நாங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு இளம் கணவரால் வந்து தன்னுடைய மனைவி வந்து சுயநினைவேற்றிருக்கிற விபத்தில் வந்து அவர் எப்படி குழந்த மாதிரி வந்து அந்த கணவர் பார்க்குறாருன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ அடிப்படையில் வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து 2,40,000 உதவிக்கிட்ட எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் வந்து வழங்கியிருந்தவங்க. ஸோ அந்த நேரம் வந்து இதே இடத்துல நான் 2 கேட்ச் விழுந்தேன், வருத்தத்தில் இருந்தேன். அப்போ என்னால் அவருக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுக்கலாம் இருந்தது. அப்போ அவர்கிட்ட வந்து காசை ஒப்படைச்சி போட்டு அண்ணா இந்த வேலையை வழியாக முடிச்சு கொடுங்க என்று சொல்லி எங்களுடைய உறவுகள் கஷ்டப்பட்டு உழைச்சி உங்களுக்கு அனுப்பி வச்ச பணம் என்னை நம்பி அனுப்பினவங்க, நான் வேலையை முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பினவங்க. ஆனால் என்னால் இப்போ வேலை செய்யலாம் இருக்குது, அதனால் உங்கள்ட்ட பணத்தை தந்துட்டு போகிறேன், நம்பிக்கை அடிப்படையில் வடிவாக திருப்தியாக செஞ்சுதாங்கன்னு சொல்லிட்டு போனான். நேற்றைய தினம் வந்து அண்ணா கால் பண்ணியிருந்தார், தம்பி வேலை முடிஞ்சிட்டு வந்து பாருங்கன்னு சொல்லி. உண்மைக்குமே நான் வந்து பார்த்தேன்னா ஒரு வேலை முடிச்சிருப்பாருன்னு சொல்லி அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே 100% திருப்தியாக இருந்தது. அந்த வீட்டை பார்க்க வந்து வீடுன்னு சொல்கிறேன், அந்த கோழி கூட்டை பார்க்க வந்து 100% திருப்தியாக இருக்குது. ஒரு குடும்பம் வசிக்கக்கூடிய அளவில் வந்து வடிவாக செஞ்சுருக்கிறார். ஸோ அதை பார்ப்போம். அதை விட வந்து இன்னும் சில கஷ்டங்கள் அவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் சில விஷயங்களை வந்து அவரோட கலந்துரையாடிட்டு போவோம். வாங்க அந்த பிள்ளையினுடைய சுகவீனம் இப்போ எப்படி இருக்குதுன்ற விஷயங்களையும் ஒரு விசாரிச்சுட்டு போவோம். அப்போ அந்த கடந்த உதவியை செஞ்ச அந்த உறவுகளுக்கு வந்து நன்றி. இப்போ தொடர்ச்சியாக காணொலியோட இணைஞ்சு கொள்ளுங்கள். அண்ணா வணக்கம். கோழிக்கூட்டை பார்ப்போமா? ஸோ இப்போ இந்த கோழிக்கூட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீடியோ ஊடாக வந்து இவருடைய கஷ்டம் வந்து அவர்களுடைய நண்பர்களுக்கு தெரிய வந்தது. அந்த அடிப்படையில் வந்து சில நண்பர்கள் இவருடைய எல்லா நண்பர்களையும் இணைஞ்சு வந்து இந்த கோழிக்கூட்டை அமைச்சு கொடுத்து இப்போ கோழியையும் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த கோழி இருக்கா காட்டுங்க. அந்த நண்பர்களுடைய ரத்தம் என்ன கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை தன்னுடைய நண்பன் கஷ்டப்படுறான்னு சொல்லி அவருடைய நண்பர்கள் சிலர் இணைஞ்சு வந்து இந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்து எத்தனை கோழி நான் வாங்கி தந்திருக்கணும்? 25 கோழி வாங்கி விட்டுருக்காங்க. 25 கோழி வாங்கி விட்டுருக்கணும். பெரிய கூடு, இதில் முதல் கூடு தானே தான் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 2 கூடு கட்டி கொடுத்துருக்கணும். உண்மைக்குமே சந்தோஷமான விஷயம். ஸோ இப்போ எங்களுடைய வீடியோவோட எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் அமைச்சு கொடுத்த அந்த விஷயத்தை பார்ப்போம். இப்போ இதுதான் அந்த கோழிக்கூடா இல்லை வீடாண்டு தெரியல, அவ்வளோ பெருசாக இருக்குது. நான் உண்மைக்குமே இவ்வளோ பெருசாக எதிர்பார்க்கல, உண்மைக்குமே சத்தியமாக. பெருசாக கட்டினா தான் கோழிக்கு நல்ல பெருசாக கட்டி விட்டுருக்கு. அந்த உங்களை வெக்கத்தன்மை எல்லாம் இருக்காது தானே, வெக்கையெல்லாம் இருக்கான்னு தான் இப்படி ஒரு ஏற்பாடு ஒன்று செஞ்சது. இல்லை உண்மைக்குமே உங்களை மாதிரி வந்து இப்படி நாங்கள் தந்த நிதிக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்கிற ஆக்கள் இருந்தா எங்களுக்கு எந்த கஷ்டமுமே இல்லை. ஏஞ்சிருங்க ஆசை கொண்டு அவள்கிட்ட கொடுத்துட்டு நீங்களே செய்யுங்கன்ட்டு வந்துடலாம். அப்போ நீங்கள் அவங்க பொறுப்பாக செயற்பட்டால வந்து இதை போல் நீங்கள் கட்டி முடிச்சிங்களா? நானும் என் பெரிய மடப்பொழு என் தம்பியும். அப்படியா? 2 பேரும் தான் செஞ்சது. இப்போ நான் வந்து தனியாக நின்று மினக்கடையிலான்றக்காக தான் இப்போ அவரை பிடிச்சி விட்டது. இப்போ அங்கே மினக்கடைக்க இங்கே அவர் நின்று வேலையை பார்ப்பான்றக்காக பிடிச்சி விட்டது. அவரும் நானும் தான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சது. ஓகே, உள்ளவருக்கா போய் பார்ப்போம் கோழி கொடுக்க. என்ன ஒரு பாயனில் கொண்டு வந்தால் படத்துல போகலாம் போல இருக்குண்ணா. ஆப்பா சும்மா குளிர்மையண்டா அப்படி தான் இருக்கு. கோழியால் மேய்ஞ்சிருக்கு. செமையான இடம். இதுக்கே நிலமுழுக்க இல்லை நீங்கள்? இதுக்கு வந்து நான் அதுக்கு நிலம் இழுத்ததே கொங்கிரீட் அடித்ததையே யோசிச்சேனேண்டா. கொங்கிரீட் அடித்தா மண்ணாகவே விட்டுருக்கலாம்னா அந்த கோழின்ற
எச்சம் வந்து இந்த இது தண்ணி தன்மையாகவே இருக்கிறபடியா இந்த நிலத்தில் ஊறும் நான் நிலத்தில் ஊறக்க கொஞ்சம் சுகம் அது இதுகளை வெளியில் இருக்கு. இப்போ கொங்கிரீட் அடிச்சு விட்டா அந்த தண்ணி தன்மையாகவே எல்லா இடமும் இருக்கும். கோழிக்கு அந்த அதுலேருந்து புழுக்கள் வெளியில் வந்து கோழிக்கு நோயாக்கி விட்டுரும். அப்போ எல்லாம் திட்டமிட்டு தான் சரிங்க. வாங்க கொஞ்சம் இருட்டாக இருக்கும் போலியே உண்மைக்குமே நல்லா இருக்குது இந்த இடத்துக்கு. கோழி கூட ஆக்காமல் போய் வீடாக்கி விடலாம்ல, 2 கதிரையை போட்டுருக்கலாம். இஞ்சாலையும் அதே அளவுக்கு வந்து ஒரு இது ஒன்றா வச்சிருக்கோம். இங்கே அவ்வளோ ஒருத்தி படுத்துக்கிறாங்க. வாங்க மண் வீடியோவுக்கு தெரியக்கூடாது ஒளிஞ்சு வரால். ஓகே, இப்போ என்னென்னு சொன்னான்னா, இப்போ நீங்கள் நான் வந்தோடனே எனக்கு சொன்னீங்க இந்த விஷயத்தை, ஏன் கோழி விடையில்னு கேட்க விஷயத்தை சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு வந்த விஷயம் உறவுகளுக்கு தெரியணும் தானே. அப்போ இதை கூடு கட்டி முடிக்கவே 180 190 போயிட்டு அப்போ வக்குண்டு இவன்ட தொண்டைக்கு பைப்பு சளி எடுக்கிறதுக்கு இந்த பைப்பு வாங்கணும். நீங்கள் ஏற்கனவே அதை கேட்டுருந்தீங்க. அந்த பணத்தில் வந்து உங்களுக்கு அனுப்பின பணத்தில் வந்து ஒரு அண்ணா வந்து அந்த விஷயத்தை வாங்க சொல்லி எனக்கு சொன்னவர். அந்த அதுக்காக நான் அந்த காசை எடுத்து அவளுக்கு தேவையான சாமானும் கொஞ்சம் வாங்கி அந்த பைப்பும் வாங்கினேன். இப்போ கோழி வாங்குறதுக்கு காசு இல்லாமல் போயிட்டு கூட மட்டும் கட்டி விட்டுருக்கேன். அதால தான் அந்த காசு இந்த இல்லைன்னு சொன்னால் கோழி வாங்கி விட்டுருப்பலாம். ஒரு 10 கோழியை 20 கோழியை வாங்கி விட்டால் அது பைய ஏதாவது செஞ்சு கோழி இருக்கலாம். அந்த காசுல எனக்கு இப்போ இதை விட இப்போ அதுதானே முக்கியம். அவளுக்காக தான் இந்த உதவி வருது. இப்போ அவளை பார்க்காம விட்டா கோழியை பார்த்து அவளை விட்டுட்டு கோழியை பார்க்க. அப்போ அதுக்காக நான் இதை விட்டுட்டு அவள்கிட்ட இதை பார்த்து இந்த வருமானம் உங்களுக்கு இப்போ நாங்கள் செஞ்சிருந்தாலும் கிடைச்சாலும் அந்த வருமானத்தை பயன்படுத்தும். இப்போ தான் தொடங்கிருக்கீங்க, உடனே வருமானம் கிடைக்காதானே. ஓகே, வருமானம் சொன்னால் அப்படி ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகும் வருமானம் தேடுறதுக்கு. உடனே கோழி முட்டை விடாது தானே. அப்போ முட்டை விடுற கோழியை வாங்கினா 4 நாளைக்கு முட்டையை விடும், 5ஆம் நாள் கோழி பெருத்து போயிடும். இப்போ அதுக்காக குஞ்சு கோழிலேயே வாங்கி ஒரு 3 மாதம் 4 மாதம் குஞ்சுலேயே வாங்கி விட்டா. இப்போ அம்மாவும் கூட வருமானத்தில் இருக்கிறாவா? அம்மாவும் அப்பா இல்லை, அம்மாவையும் அப்பாவையும் வேற வச்சு பார்க்குறா. அப்போ இல்லை 2 பேரும் நாங்கள் 2 பேரும் எனக்கு இப்போ அம்மாவும் இல்லைன்னு சொன்னான். எனக்கு வந்து அந்த நேரம் இப்போ நான் இப்படி அச்சிலம்பட்டு இருந்து இவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கேக்க அவளோட சொந்த பந்தமே வச்சு பார்க்குறதுக்கு கூப்பிட்டதுக்கு இல்லை நீங்கள் அங்கே கொண்டு போய் வச்சு பார்ப்போம் அப்படின்னு கேட்டதுக்கு 2 நாள் டைம் கேட்டாங்க. அம்மாட்ட சொல்ல அம்மா சொன்னிச்சு, யார்கிட்டையும் நீ கேட்க வேணாம், நான் இருக்கு வரையும் என்ற உயிர் இருக்கு வரையும் அவளையும் உன்னையவும் என்னால் ஏண்ட அளவுக்கு அவளுக்கு தொண்டுகளை செஞ்சு நான் பார்க்குறேன். நான் செத்ததுக்கு பிறகு நீ ஒரு போத்தல் மருந்தை வாங்கி எடுத்து நீயும் குடிச்சிட்டு அவளுக்கும் கொடுத்துட்டு சாவுங்க. அதுதான் அம்மா சொன்னது. நான் இருக்கேன் உனக்கு, நான் எந்த உயிர் இருக்கு வரையும் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு தான் அம்மா வந்தது. ஏன்னா அம்மா மட்டும் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு இருக்கிறதே இல்லை, இந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா அவங்கள மாதிரியே எங்கட அம்மாவும் யோசிச்சிருந்தா இப்போ நான் நடுத்தெருவில் தான் நின்றுருப்பேன். இப்போ என்னென்ன அம்மா கால் போனது? யுத்தத்துலையாம்மா? யுத்தத்தில் போனது, செல்லடியில் போனதா? அப்பா என்ன வேலை சரியா? இல்லை அப்பா வீட்டை அவருக்கு மேலாதா? 70 வயசு ஆகிட்டு தான். சரி, அப்போ இதுக்கு அம்மா நான் இது அண்ணா கோழி நீங்கள் இது கேட்குறீங்க என்னென்னு சொன்னால் இவருக்கு உறவுகளே நான் கிட்டத்தட்ட 2,40,000 உதவி கிட்ட கொடுத்தது. அதில் வந்து 180 அப்படி என்ன 180 கிட்ட முடிச்சிருக்கேன். உண்மைக்குமே 1,80,000 இந்த கூடு அமைச்சது வந்து நான் லாபம் மட்டும்தான் சொல்லுவேன். உண்மைக்குமே என்னென்னு சொன்னால் சில இடங்களில் அமைச்சிருக்கோம்மா கோழி கூடு நிறைய தான் முடியுது. இவர் வந்து தானே நின்று செஞ்சாலும் இவ்வளோ தூரம் முடிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் அது மேசன்கார ஒரு ஆளை பிடிச்சி எல்லாமே செய்ய முடிச்சுன்னா கொஞ்சம் கூட தான் முடிஞ்சிருக்கு. உண்மைக்கு நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல. மேசன் தானே அதான் நம்ம எனக்கு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ்வளவு திருப்தியாக இருக்கும்னு சொல்லி சந்தோஷம். அந்த வெளிநாட்டு உறவுகளோட கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த பணத்தை நீங்கள் ஒரு விதம் திருப்திப்படுத்தியிருக்கிறீங்க, சந்தோஷப்படுவாங்க. இந்த இதை பார்த்துட்டு அவங்க கட்டாயம் சந்தோஷப்படுவாங்க. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் கோழி போடுறது வேண்டி கோழி போடுறதுக்கு எவ்வளவு பணம் அதுக்கு உங்களுக்கு? எவ்வளோ உண்டு கோழி எவ்வளோ உண்டு நான் இன்னும் விசாரிக்கலை. இப்போ இந்த சாதாரணமான ஊர் கோழியே 1300 விற்கிறாங்க ஒரு கோழி. இப்போ கல்வெட் கோழி இன்னைக்கே எவ்வளோ? அதுவும் கிட்டத்தட்ட அதே விலை தான். அதே விலை தான். அப்படியே 1500 1400 1300 தான் பார்க்கலாம் மாதத்தை பொறுத்து. சரி, இப்போ நாங்கள் ஒரு 1500 சொன்னாலும் நீங்கள் இதில் எத்தனை கோழி வாங்கி விடணும்? என்ன இப்போ ஒரே ஏரியா ஃபுல்லாகவே கோழி விட தேவையில்லை தானே. சரி, அப்போ இல்லை நீங்கள் ஒரு 3 மாதம் கழிச்சு ஒய்ஃபுண்ட மருத்துவ செலவுகளும் கூட அம்மா அப்பா கூட குடும்ப செலவு எல்லாத்தையும் பார்க்கணும். எத்தனை கோழி வாங்கி விடணும்? அந்த கோழி நிற்குது தானே அதுக்கு? அந்த கோழியும் நிற்கிது. இப்போ இதுக்குள்ளே ஒரு கோழி விடுறா இப்படி ஒரு 50 கோழி 50 கோழி 50 கோழின்னு சொன்னால் 50,000 1500 சொன்னால் 75,000 காசு வேணும் என்ன உங்களுக்கு? 75,000 காசு இருந்தால் 50 கோழி வாங்கி விடுவீங்களா? ஓகே, நான் இந்த வீடியோ மூலமாக வந்து உறவுகள்கிட்ட சொல்லுவேன். அதுக்காக நான் கோழி வாங்கி தந்துடுறேன் இல்லையம்மா, கதைச்சிட்டு போகிறேன். மேலதிகமாக உறவுகள் என்று சொன்னால் நான் திருப்ப 3வது தடவை உங்களை வீட்டை வரேன்னு சொன்னால் என்ன நானும்
வழியை கொண்டு வரணும், அந்த அம்பகாட சுயநினைவை கொண்டு வரணும், உங்களை குடும்பத்தை முன்னேற்றணும் தான் நம்ம. அவள் சுயநினைவுன்றன்னா அவளுக்கு எல்லாம் இப்போ விளங்குதா? அவள் திரும்பி பாருடா பார்க்குறா எல்லாமே அவள் கதையும் இல்லை சாப்பாடும் இல்லை அவ்வளோ. அது சாப்பாடும் கஞ்செல்லாம் குடிக்கிறா, எழும்புறதுக்கு ரைஸ் பண்ணுறா, எல்லாமே ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா அந்த நரம்பு பிரச்சனை தானே. நமக்கு காலில் அடிபட்டாலே நடக்கிறதுக்கு 5 நாள் ஆகுது. இன்றைக்கு வாக்கு நரம்பு பிரச்சனை எப்படியும் 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும். உடனே சரி வராண்டில்ல, மெல்ல 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 தான். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள்ல வந்து கொண்டிருக்கு. சரி, நாங்கள் பொறுக்க போய் பார்ப்போம். முதல்ல நம்ம வந்ததோட முன்னேற்றம் இருக்கான்னு பார்ப்போம். அதான் எங்களுக்கு முக்கியம். என்ன சொன்னால் இந்த வீடியோக்கு நீங்கள் வந்ததே என்ன மனைவியை வச்சு பார்க்கணுன்றதுக்காண்டி தானே. இல்லாட்டி நீங்கள் ஒரு நல்ல ஒரு உழைப்பாளி. இப்படி எங்கள்கிட்ட வீடியோ கேட்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்திருப்பீங்க. இப்போ நான் வரதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறீங்களா? பார்க்குறேன் என்ன ஞாபகம் இருக்கா தங்கச்சி? அவ்வளோத்துக்கு தெரியுமா? இப்போ நாங்கள் கேட்குறதெல்லாம் விலங்குண்டு விலங்குமா? இஞ்சால வந்து இந்த கூப்பிட்டு பாருங்கம்மா யாருண்டு. அப்படியா? கதைக்கிறேன் சாப்பிட்றோம் நடக்கிறோம். இப்போ இது அந்த கையே அப்படி அப்படியே திருப்பி எடுத்துட்டுருக்கேன் அந்த காலத்துலேருந்து. அப்படி நரம்பு பிரச்சனையால எனக்கு ஒரு வெளிநாட்டு உறவு ஒன்று கால் பண்ணதுன்னா கால் பண்ணி அந்த உறவு சொன்னவர் வவுனியாவில் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கான், இலவசமாகவே செஞ்சு விடணுமாம். வாக்கு 100% இந்த விஷயத்தை செஞ்சு தரணும்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ இவாக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்க எல்லாருமே காசு வாங்குறது இல்லை. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னுக்கு கூட ஒரு சித்த வைத்தியர்னு சொல்லி அவர் வந்தார். அவர் வந்து எல்லாம் பார்த்தாரு. இவாக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ 1.5 மாசமா இவாக்கு ரத்த கசிவு வந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த ரத்த கசிஞ்சதுக்கு வந்து வெளியில வரலை, தலைக்குள்ளேயே உறைஞ்சு பட்டு இருக்குது, அப்படி உறைஞ்சு நிக்குது. அதுக்காக தான் இந்த எண்ணெய் தந்தாங்க. இந்த எண்ணெயை போட்டு தலையில நல்லா உறைஞ்சணும், விடியவும் மதியமும் பின்னேரமும். தலையில புரடியில பள்ளங்கள் இருக்கிற இடத்துல உறைஞ்ச அந்த தலையில இருக்கிற ரத்த உறைஞ்சல் எல்லாம் வெளியில வந்துட்டா அவாக்கு அந்த இதெல்லாம் சரியா வரும்னு சொல்லி தந்திருக்காரு. அதே மாதிரி நேற்று போட்டு நல்லா தேய்ச்சி உறைஞ்சேன். அந்த பைப்பு சைட்டால கொஞ்சம் பிளட் வந்துச்சு. அப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இந்த கழுத்து இந்த எண்ணெய் போட்ட கைக்கு கொஞ்சம் இப்ப தலையெல்லாம் அங்கெல்லாம் திருப்புறா. திருப்பவே மாட்டா, கதிரையில உட்காந்து விட்டா இப்படியே தான் இருப்பா. இப்ப இங்க பாருங்க அப்படின்னு சொன்னா அதை பாக்குறா, திரும்பி பாக்குறா. முன்னேற்றம் இருக்கு. சரி, அப்போ என்ன இப்போ உங்களுக்கு நான் அந்த கோழி வசதி தானே உங்களுக்கு செஞ்சு தரணுமே. நான் இந்த வீடியோ ஊடாக வந்து உறவுகள் பார்த்துட்டு வந்து இவ்வளவு தூரம் உங்களை கொண்டு வந்தவங்க இன்னும் முன்னுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சிப்பாங்க நம்புறேன். மற்ற வந்து நானும் வந்து உங்களுக்கு தெரியும், கஷ்டமில்லாத எந்த ஒரு நபரையும் தேடி போகிறதில்லை. திரும்ப இதில் வாரதுக்கான காரணம் கொஞ்சம் தங்கச்சியை நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவுக்கும் வர விரும்புகிறேன். இந்த விட்டு சுகமாயினோன்னு பூரண சுகமாயினோன்னு வந்து என்னது இது அவ கூப்பிட்டு அங்கால திரும்பி நிக்கிறவா கூப்பிட திரும்பி பாக்குறாங்க. இங்கால அவங்களோட அக்கா வந்து காட்டுங்க வினோதம் இருக்கா, அவங்களோட அக்கா வந்து நிக்கிறாங்க, வந்து பாருங்க பாருங்கன்னு பாக்குறா. கொஞ்சம் திரும்பி அசைகிறானே சார். அப்போ சந்தோஷமா இருப்பீங்க நினைக்கிறேன். இப்போ பரவாயில்ல தானே. வர நான் கதைக்கிறது எல்லாமே அவாக்கு விளங்குது. நீங்கள் எழும்பி நான் சொன்ன கோழியை கொண்டு விட்டதுக்கு பிறகு சொன்னேன், நீங்கள் இந்த கோழியை பார்த்து கொண்டிருப்பீங்க, பார்த்து நீங்கள் உங்களோட இதுகளை பார்ப்பீங்க. நான் வேலைக்கு போய் வருவேன் தானே, சத்தியம் கட்டுங்க பார்ப்போம். நீங்கள் எழும்பி வந்து பார்ப்பீங்கன்னு தலையில் சத்தியம் கட்டுறா, கையை வைக்கிறா தலையில். வளமையாகவே அந்த கையை வாரதானே முன்னுக்கு இப்படி கொண்டு வாரா கையை, கொண்டு வாரா கையை கொண்டு வந்து அந்த சந்தோஷமா இருந்திருக்குமே. நீங்க சொல்லேக்க அந்த கை வரைக்கும் வந்து உங்களோட ஃபீல் நல்லா இருந்திருக்குமே. அது ஏதோ சரியா வந்து அது அப்படிதான் செய்கிறாளோ இன்னும் எந்த தலையில சத்தியம் பண்ணுக்கணும்னா கையை வச்சாலே அது எனக்கு அவள் ஏதோ எழுப்பி வந்த மாதிரி அந்த ஃபீலோட தானே நான் இப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறேன். அவள் வந்துருவாள்ன்ற நம்பிக்கையில தான் இன்றைக்கு 7 மாசம் 6 மாசமா இருக்கிறேன். அவள் வருவாள்ன்றது எனக்கு இப்போ இப்படி இருக்கணுன்ற அவசியமே இல்லை. அவள் நல்லா இருந்துட்டா. அண்டண்டு உழைச்சி அவளையும் இப்போ சாப்பாடுன்னு நாங்களும் சாப்பிட்டுட்டு பேசாட்டுக்கு இருந்துருவோம். அறையில்லாத கட்டத்தில் தானே இப்படி இருக்கிறோன்னு வரதுக்கு வாங்க இருட்டா இருக்கும். சரி, அப்போ என்னென்ன இப்போ சரி உங்களோட கோரிக்கை என்ன? இப்போ அந்த கோரிக்கையை நீங்களே தெளிவாக சொல்லிவிட்டீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தூரத்தில் இருந்து சொந்த பந்தங்களே செய்யாத உதவிகளை அந்த உறவுகள் அங்கேருந்து செஞ்சுருக்கு. இப்போ அவங்க அந்த ரத்தத்தை சிந்தி அந்த காசுகளை தந்து இவன் செய்வான் என்ற நம்பிக்கையில் தந்தாங்க. அவங்களோட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த வேலையை செஞ்சு விட்டுருக்கேன். இப்போ அவங்க செஞ்சு சொல்லி தந்ததில் வந்து ஒரு கொஞ்சம் காசு இந்த கோழி கூடு கட்டியாச்சு, கோழி கூட
பேமெண்ட் இல்லாமல் போயிட்டு காசு காணாமல் போயிட்டு இப்போ அதுக்காக உறவுகள் திருப்தியாக அந்த கோழியை வாங்குறதுக்கான இதை கொடுத்துருந்தவேல் இவருக்கு வந்து அதை செஞ்சு கொடுத்ததுக்கான காரணமே வந்து மனைவி வந்து சுகம் பெறணும், மனைவியை வச்சு பார்க்கணும்னு தான். அப்போ அந்த கோழி கூட அவர் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் கிட்ட செஞ்சுருக்கிறார். மிச்ச பணத்தை வந்து மருத்துவத்துக்காக பயன்படுத்தியிருக்கார். அவருக்கு தேவையான உபகரணங்கள் என்ன ஒரு 32,000 ஒரு பொருள் ஒன்று வாங்கினீங்களா? அந்த இந்த பொருள் இந்த பெப் வாங்கியிருக்க 32,000 ரூபாய்க்கிட்ட அவர் கடந்த வீடியோவில் என்னட்ட இந்த பெப் கேட்டிருந்தவர். சரி, அப்போ அதனால தான் அவருக்கு அந்த கோழி விடுறதுக்கான விஷயம் வந்து இல்லாமல் போயிட்டு தான். அப்போ அதை வந்து மேலதிகமாக யாராவது உறவுகள் பார்த்து செய்ய விரும்பினீங்கண்டா செஞ்சு விடலாம். இல்லைன்னு சொன்னால் ஏற்கனவே உதவி செஞ்ச உறவுகள் கூட அவருக்கு உதவி செய்கிறதுக்காக முன் வரலாம். இப்போ நான் போயிட்டு வரட்டாண்ணா. சரி, எனக்கு திருப்தி உங்களோட இல்லையா உண்மைக்கும் பிடிச்சிருக்கு. மற்ற அவங்க கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குன்னு சொன்னது சந்தோஷம். போயிட்டு வரா தங்கச்சி, பாயா. என்ன தலையை கொண்டு போய் அங்கே வைக்கிறது. இப்போ என்ன செய்யுது? ஏய், இங்கே என்ன செய்யுது? என்ன செய்யுது? இந்த அண்ணா தெரியுமா? தெரியுமா இல்லையா? பாரு அந்த அண்ணா பாரு, தெரியுமா? என்ன அது? என்ன செய்யுது? கஞ்சி வேணுமா? கஞ்சி தெரியா? சரி சரி, தலையா கொடுங்க. சரி அண்ணா, போயிட்டு வரட்டா நான். சரி, வழியாக பார்த்துக்கொள்ளுங்கண்ணா. சரி, போயிட்டு வரட்டாம்மா. பாய் தங்கச்சியாகும்.